விருட்ச சாஸ்திரப்படி வெற்றிலை செடியானது ஆண் செடியாக கருதப்படுகிறது. எனவே வெற்றிலை செடியை மட்டும் வீட்டில் தனியாகவே வளர்க்கக்கூடாது. அத்துடன் வேறு செடி எதையாவது வளர்க்க வேண்டும். வெற்றிலை செடியை தனியாக வைத்தால் தம்பதியரிடையே ஒற்றுமை குறைபாடு, வம்ச விருத்தியில் சிக்கல் போன்றவை ஏற்படக்கூடும். வெற்றிலை செடியை வீட்டின் பின்புறத்தில் வளர்ப்பதுதான் நல்லது. கருவேப்பிலை செடி. கருவேப்பிலை செடி மகிமை வாய்ந்தது. அதனை தனியாக வளர்க்கக்கூடாது. அப்படி தனியாக வளர்த்தா கணவன் மனைவியிடையே சண்டை அடிக்கடி ஏற்படும். சிறிது இடத்திலேயே செழித்து வளரக்கூடிய செடி தான் கருவேப்பிலை செடி. வீட்டில் சுபிட்சத்தை அதிகரிக்கவும் செய்யும். இதில் நிறைய நன்மைகள் இருந்தாலும் தனியாக மட்டும் வளர்த்துறாதீங்க. கருவேப்பிலையுடன் பப்பாளி செடி சேர்த்து வளர்த்தா வீட்டில் பிரச்சனைகள் நீங்கி சந்தோஷம் அதிகரிக்கும். பப்பாளி செடியை தனியாக வளர்த்தாலும் குடும்பத்தில் தேவையில்லாத சிக்கல்கள், தகராறுகள் போன்றவை தொடர்ந்து உருவாகி கொண்டே இருக்கும். எனவே பப்பாளி